ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நம்முடைய நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகப்பெரிய தேவன். அவர் நமக்காக எதை வேண்டும் என்றாலும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிக்கிறவர். ஆண்டவர் சொல்கிறாரு, யாருக்காக ஆண்டவர் செய்கிறாரோ இல்லையோ நம்முடைய முகத்தை பார்த்து செய்கிறவர். அதான் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரே துன்மார்க்களோடு சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக. சர்வலோகத்தின் நியாயாதிபதி, நீங்கள் நியாயம் செய்யாமல் இருப்பீங்களோ? ஒருவேளை அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது சொல்கிறேன், அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் அப்படின்னு தெரியாது, ஆனால் நீ கேட்கறதுனால உன் நிமித்தம் நான் அதை கண்டிப்பாக செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அப்போது ஆண்டவர் சிலரை அப்படி தான் வச்சுருக்கிறாரு. நான் நம்புகிறேன் உங்கள் வீட்டில் எத்தனையோ ஆபத்துகள் நடக்காமல் இதுவரைக்கும் நிறைய பேரை ஆண்டவர் காப்பாற்றுறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரு சிலருடைய முகத்தை பார்த்து தான் ஆண்டவர் அப்படி நடத்துகிறாரு. நான் நம்புகிறேன் அந்த ஆபத்து பக்கத்தில் வரும்போது உங்கள் முகம் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்குது. உங்கள் பிள்ளை நல்ல வழியில் இல்லை தான், உங்கள் கணவனார் நல்ல வழியில் இல்லை, உங்கள் மனைவி நல்ல வழியில் இல்லை. ஆண்டவர் தண்டிச்சா என்றைக்கோ தண்டிக்கிறலாம், ஆண்டவர் உடைச்சிருந்தா என்றைக்கோ உடைச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேருடைய முகத்தை பார்க்கறதுனால தான் ஆண்டவர் அந்த தீங்குக்கெல்லாம் நம்மை கர்த்தர், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் விலக்கி மீட்டு கொள்ளுகிறார். ஆமென். ஸோ ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது கூட அப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் அவங்க தண்டனைக்குரியவங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த பட்டணத்தினுடைய மக்கள் தண்டனைக்குரியவங்கன்னு தெரியும். பாவத்தை தண்ணீரை மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என் முகத்தை பாருங்கப்பா எனக்காக. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் எனக்கு முன்னாடி நின்னா கூட சில நேரத்தில் என்னால் அதை செய்ய முடியாதுப்பா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சாமுவேல் நின்றுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் முகத்தை பார்த்து, சரிப்பா உனக்காக நான் செய்கிறேன் ஆண்டவர், உனக்காக செய்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சுருக்கிறாரு. நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்பேன் அப்படின்னு எல்லா வாக்குகளையும் கொடுத்தாலும், ஆனால் அந்த ஜனங்கள் முழங்கால் படிட்ட உடனே அவங்க முகத்தை பார்த்து செய்யணும்னு சொன்ன தீங்க மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் செய்யவே மாட்டார்ல. ஆண்டவர் சில நேரங்களிலே தண்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம முகம்தான் அவருடைய முன்பாக வருகிறது. நம்முடைய ஆண்டவரால் நம்மை மீட்க முடியும், நம்முடைய ஆண்டவரால் நம்மை தூக்கி எடுக்க முடியும். நான் நம்புகிறேன், அவரால் தூக்கி எடுக்க முடியாத நபர் என்று ஒருவருமே இல்லை. நான் நம்புகிறேன், எத்தனை நாட்கள் ஆனாலும் என் தேவன் கரத்தை பிடித்து தூக்குவார். நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால், விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால், 38 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் போகவே மாட்டார். நான் நம்புகிறேன் 38 இயர்ஸ், 38 ஆண்டுகள் எல்லாரும் கொடுக்குற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அங்கே நிறைய பேர் அவனை பார்த்து அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, நீ இனி சரியாகி என்ன ஆக போகிற, உனக்கு நீ சரியாகி என்ன நடக்க போகுது, இத்தனை வருஷம் இப்படி இருந்துட்ட, இனி உனக்கு என்ன கிடைக்கும், நீ இப்படியே இருந்துட வேண்டியது தானே, நீ வேற ஏதாவது பார்க்கலாம் இல்லை, நீ ஏதாவது சம்பாதிக்க வழியை பார்க்கலாம் இல்லை, அந்த ரோட்டில் பிச்சை எடுக்க போகலாம் இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், அத்தனை வருஷமாக இருந்தாலும் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை 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 இல்லை, நான் ஒருத்தரை நம்புகிறேன், இந்த குளம் ஒருவேளை கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை வாசிக்கும் போது. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும்போது சொல்ல, இல்லை ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, ஆனால் நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தன். அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அத்தனை வருஷமானாலும் அவன் நம்பிக்கையும் விடலை, முயற்சியும் விடவே இல்லைங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் ஒரே மனுஷனுக்காக தேடி போன இடம் கொஞ்சம்தான். அந்த கொஞ்ச இடத்துல இவன் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சான். அவனை ரெடி பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் குளத்துங்கரையில் கொண்டு வச்சு ஒரு தூதனையே கட்டளையிட்டார். ஆனால் இவனுக்கு அங்கே போக முடியல.
அதை பார்த்த ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தரே அவனுக்காக வந்தார். அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக வந்தார். உங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போயிருக்கலாம். ஒருவேளை நிறைய பேர் உங்களை பார்த்து நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கலாம். இன்னுமா நம்புற, இத்தனை ஆண்டாயுமே நம்புற, நெக்ஸ்ட் வேற ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா, வேற ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாதா, நீ கொஞ்சம் மாத்திக்கோயேன், நீ இப்படியெல்லாம் பண்ண, நிறைய பேர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நம்பிக்கை வீண் போகவே போகாது. நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் எடுத்து போடவே வேண்டாம், எடுத்து போடவே வேண்டாம். என் மீட்பர் அவர் உயிரோடே இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த தோல் முதலானவைகள் எனக்கு இல்லாம போனாலும், நீர் என்னை கொன்று போட்டாலும், உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா எடுக்கவே மாட்டேன். நான் நம்புறேன், ஒரே ராத்திரியில பிச்சைக்காரியா போன ஒரு மனுஷிய அந்த தோட்டத்துக்கு அதிபதியா மாற்றினவர் தான் என்னுடைய ஆண்டவர். நான் நம்புறேன், அவரால முறிக்க முடியாத கையெழுத்துன்னு ஒண்ணுமே இல்லை. அவரால மாற்ற முடியாத கையெழுத்து. நான் சொல்றேன், கையெழுத்து போட்ட ராஜாவால அந்த கையெழுத்தை மாற்ற முடியாது. அதான் ராஜா சொல்றாரு தானியேல் இடத்துல வந்து, சாரி பண்ணிக்கோப்பா, உன்னை எதிர்த்து இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தனா நான் கண்டிப்பா கையெழுத்து போட்டிருக்க மாட்டேன். பட் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா நான் கையெழுத்து போட்டா நானே மாற்ற முடியாது. நான் ராஜாவா இருக்கலாம், ஆனா கையெழுத்து போட்டதை மாற்ற முடியாதுப்பா. ஆனா நான் நம்புறேன், உலகத்தினுடைய ராஜா தான் கையெழுத்தை மாற்ற முடியாது. பரலோக ராஜா கையெழுத்தை மாத்தினாரா? நான் நம்புறேன், இந்த கரத்தை தட்டிட்டு இருக்கும் போதே என் பிள்ளையினுடைய தலையெழுத்து மாறுது. உங்க தலையெழுத்தை மாத்துறார். கையெழுத்துக்களை குலைத்து போடுகிற கர்த்தர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய். நான் நம்புறேன், இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஆசீர்வாதமும் திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனுக்காக தாங்க கொடுக்கப்படுது. யாரெல்லாம் ஜனங்களுக்காக அழுறாங்களோ, யாரெல்லாம் ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிறாங்களோ, அவர்களை மட்டும் கர்த்தர் தனியா ஐடென்டிஃபை பண்றாரு. அவர்களை கர்த்தர் தனியா குறிக்கிறாரு. அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த தேசத்திற்காக பெருமூச்சு விட்டுகிற அழுகிறவர்களுடைய நெற்றியிலே அடையாளம் போடு. நீ யாரை வேணாலும் கொல்லலாம்ப்பா, நீ யாரை வேணாலும் அழி, ஆனா நெற்றியில அடையாளம் போட்டிருக்கிறவங்கள மட்டும் உயிரோட விட்டுரு. ஏன்னா அவங்களால தான் இந்த பட்டணம் கட்டப்பட முடியும். அப்ப நான் நம்புறேன், இன்னைக்கு ஜெபத்திற்காக வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் தனியா பார்க்கிறாரு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம், திறப்புல நிக்கிற ஒரு மனுஷனுக்கு மிக அவசியமான தேவை என்ன அப்படின்னா, மனசு தாங்க தேவை. மனசு தான் ரொம்ப கிளியரா இருக்கணும். மனசை விட்டுட்டீங்க, திறப்புல நிற்கிற மனிதன் எதை வேணாலும் இந்த உலகத்துல விடலாம், எல்லாமே அவனை விட்டு போலாம். ஆனா அவன் எதை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னா, எக்காரணம் கொண்டும் மனசை மட்டும் விட்டுறவே கூடாது. நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் சாகிற வரைக்கும் ஏன் திறப்புல நின்னாங்க? எத்தனையோ பிசாசோட அப்படியே நேருக்கு நேர் நின்று மோதினாங்க. நம்ம நிறைய பேர் பிசாசனுடைய கிரியையெல்லாம் பெருசா எல்லாம் பார்க்கல, நம்ம பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் தான். ஆனா நம்முடைய முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் நேருக்கு நேர் பார்த்தாங்க. அவங்க பிசாசுக்கு முன்னாடி பெரிய பெரிய சவால்கள் எல்லாம் போட்டாங்க. அவங்க நிறைய முழங்கால நின்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட 70% எல்லா பிசாசுனுடைய கிரியைகளையும் முழங்கால நின்று நிறைய அழிச்சிட்டாங்க. நம்ம அழிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் தான் விட்டாங்க. ஆனா ஏன் அவங்க சவால் விட்டாங்க? ஏன் அவங்க சோர்ந்து போகல? மரணம் வரைக்கும் ஏன் அவங்க ஓடனாங்கன்னா, நான் நம்புறேன், அவங்க மனசை மட்டும் அவங்க விடவே இல்லை. ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சொத்து போனா போட்டோம், பணம் போனா போட்டோம், சொந்தங்கள் போனா போட்டோம், பலன் போனா போட்டோம், ஆனா மனசை மட்டும் விடாம இருப்பீர்களே ஆனால் நீங்க போனது எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் தருவாரு. மனசை மட்டும் நீங்க தைரியப்படுத்தினா போதும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதான் பிசாசு யோபுவை சோதிச்சு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது, நான் ஏதாவது செய்யட்டுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, நீ என் பையனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா நீ ஒன்று மட்டும் செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை.
அவன் உயிரை எடுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். நீ உடம்பு முள்ள வியாதியை கொடுக்குறியா, கொடுத்துக்கோ, பரவாயில்லப்பா. அவன் பிள்ளைகளை எடுக்கிறியா, எடுத்துக்கோப்பா, பரவாயில்லப்பா. அவன் சொத்தெல்லாம் அழிச்சிறியா, எல்லாத்தையும் வேணா அழிச்சு, ஆனால் அவன் உயிரை நீ எடுக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் தரமாட்டேன். கடைசி வரைக்கும் சத்துருக்கு எல்லாமே கொடுத்தாலும் உயிரை மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு உயிர் மட்டும் இருந்தா போதும், சகலமும் என் பிள்ளைக்கு திரும்ப என் பிள்ளைய தேடி வரும். நான் நம்புறேன். இந்த உலகத்துல எத்தனையோ ஆபத்தின் மத்தியில தான் வாழ்ந்தோம். நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் நம்மை விட்டே கடந்து போனார்கள். நம்ம நிறைய பேர் கிட்டத்தட்ட 2 வருஷமாய் ஆபத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துல. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா நான் நம்புறேன், உனக்கு எல்லாமே திரும்ப வரும். எல்லாமே திரும்ப வரும். நீ போன எல்லாமே திரும்ப வரும். உன்னை விட்டு போன சகலத்தையும் திரும்பி வர பண்ணுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நேபுகாத்நேச்சர் தன்னுடைய மனசுல கொஞ்சம் பெருமை கொண்டான் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்டா பெருமை கொண்ட? இல்ல நீ பெருமை கொண்ட அடுத்த நிமிஷத்துல நீ மேலே இருந்து கீழே தள்ளப்படும் அப்படின்னு கீழே தள்ளிட்டாரு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் காலம்தான் அது. அந்த பனிஷ்மெண்ட் முடிச்ச உடனே திரும்பவும் ஆண்டவர் அவனை மனுஷனா மாத்துறாரு. நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப அவனை மனுஷனா மாற்றும் போது எதையெல்லாம் அவன் இழந்தானோ ஒன்று கூட குறையாம அப்படியே ஆண்டவர் மொத்தத்தையும் திரும்ப கொடுத்தாராமா. அவன் ராஜாங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் முன்பு ராஜாவுக்கு முன்பாக எப்படி பணிஞ்சாங்களோ அதே போல மிருகத்திலிருந்து மனுஷனா மாறின அவனுக்கு முன்பாக பணிஞ்சாங்களாமா. அப்ப நான் நம்புறேன், நீங்க இழந்து போனதை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா உன்னை கூட தான் கொடுப்பாரே தவிர குறைவாய் கொடுக்கவே மாட்டார். நம்புறவங்க கரங்களை தட்டி, எஸ், கரங்களை தட்டும் போதே உனக்கு தேடி வரும், உன்னை தேடி வரும். உன்னை விட்டு போகாது தேவ பிள்ளையே, தேடி வரும். ஆனா நான் எதை விட மாட்டேன் அப்படின்னா, சாகிற வரைக்கும் என் மனசை மட்டும் நான் விடவே மாட்டேன். ஒரு உலகத்தானுக்கு இருக்கிற தைரியம் கூட ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இன்னைக்கு இருக்காம இருக்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளைக்கு கண்டிப்பா அந்த தைரியம் வேணும். ஆண்டவரையே சொந்த ரட்சகரா கைக்க பக்கத்துல வச்சு நமக்கு தெரியும், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர்னு தெரியும், அவர் பெரியவர்னு தெரியும், நமக்கு இந்த பூமி நிரந்தரம் இல்லைன்னு தெரியும், நமக்காக பரலோக ராஜ்யம் இருக்குன்னு தெரியும். இத்தனையும் தெரிஞ்சும் இன்னும் உங்க மனசை நீங்க விட்டீங்க அப்படின்னா எப்படி கர்த்தர் எப்படி சந்தோஷப்படுவார்? உங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இதுக்கு மேல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தரணும்? இதுக்கு மேல ஆண்டவர் உங்கள்கிட்ட எப்படி பேசணும்? இன்னும் எப்படி பேசுவாரு? வேதத்தை திறந்த உடனே உங்கள்கிட்ட தானே பேசுறாரு, யூடியூபை திறந்த உடனே உங்கள்கிட்ட தானே பேசுறாரு, எங்க போனாலும் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. இவ்வளோ பேசியும் இன்னும் உங்களை தைரியப்படுத்த முடியல என்ற ஒரே ஒரு ஆதங்கத்துல தான் ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிட்டு இருக்கிறாரு. என் பிள்ளை என்னால் தைரியப்படுத்தவே முடியலங்க. வசனத்தை வாசிக்கும் போது பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்ற அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்றது ஏன் உங்களுக்கு தைரியம் கொடுக்கல? ஏன் தைரியம் கொடுக்கல? நான் நம்புறேன், நம்ம தைரியமா இருந்து தான் ஆகணும். நம்ம தைரியமா இருந்து தான் ஆகணும். எதை விட்டுறக்கூடாது அப்படின்னா, என் வாழ்க்கையில எதை வேணாலும் விடுவேன், மனசை மட்டும் சத்தமா சொல்லுங்க, விடவே மாட்டேன். மனசை மட்டும் விடவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான், என் கூட இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, என் கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியர். அவர் இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியர். உங்களுடைய அடிக்காயங்களை ஆற்றுகிற ரணவைத்தியர். இஸ்ரவேலிலே ஒரு ரணவைத்தியர் உண்டு, ஒரு ரணவைத்தியர் உண்டு. நான் நம்புறேன், இதுவரையிலையும் நம்மவா தாண்டி வந்தோம், நம்மவா சுமந்தோம், நம்மவா மேற்கொண்டோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி நெருங்கி நிற்க
பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு, ஆமென், திறப்பில் நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா மன தைரியம் தாங்க. மனசு தைரியம் தாங்க. எவ்வளோ பெரிய கோலியாத்து வந்து நின்னாலும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அவனை பார்த்து பின்னாடி போனாங்க. ஆனால் தாவீது மட்டும் ஏன் முன்னாடி நின்னான்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு. என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் என் கூட இருக்கிற வரைக்கும், எனக்கு குறிப்பிட்டிருக்கிற நாள் வரைக்கும் நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, இந்த ரெண்டுனுடைய கைக்கு தப்பு வச்ச கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் என்னை தப்புவியாமற் போனா வரும். இதுக்கு முன்னாடி எத்தனை கரடிக்கு கர்த்தர் உங்களை தப்பிச்சாரு சிஸ்டர், பிரதர்? எத்தனை சிங்கத்துக்கு ஆண்டவர் உங்களை தப்பிச்சாரு சொல்லுங்க? எத்தனை சிங்கத்துக்கு தப்பிச்சாரு? கர்த்தர் தானே தப்பிச்சாரு, கர்த்தர் தானே தப்பிச்சாரு. மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரம் தானே இருந்துச்சு. கர்த்தர் அழகா மீட்டெடுத்தார்ல, கர்த்தர் அழகா தூக்கி எடுத்தார்ல. நான் சொல்றேன், அன்னைக்குள்ள ஆண்டவர் இன்னைக்கு மாறிட்டாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல்ல. அவர் மாறல, அவர் மாறல, அவர் மாறல. அன்றைக்கு அந்த மனுஷனுடைய கைக்கு தப்புவிப்பாரே, ஆனால் இந்த மனுஷனுடைய கைக்கு உன்னை தப்புவிக்கிறதற்கு என் கர்த்தர் உண்மையுள்ளவர். நம்புறவங்க பலத்த விதமா கையை தட்டி மேல கரத்தை தட்டி, எஸ், நன்றாய் கரத்தை தட்டி, பெரியவர், எஸ் 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 எஸ். அவர் கைவிடல. உங்க விசுவாசம் தான் குறைஞ்சிருச்சு, உங்க நம்பிக்கை தான் குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு நீங்க நம்பின நம்பிக்கை வேற, அன்னைக்கு நீங்க விசுவாசித்த விசுவாசம் வேற, இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிற விசுவாசம் வேற. அன்னைக்கு நீங்க இப்படி விசுவாசிக்கல, அன்னைக்கு வேற மாதிரி விசுவாசிங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவரை தவிர வேற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லை. ஆண்டவரை தவிர வேற ஒருத்தர்ட்டையும் போய் நிற்கவே இல்லை. முழுக்க 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 கர்த்தர் 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 கர்த்தர். தண்டனையை நீங்க பெருசா எடுக்கல, தீமையை நீங்க பெருசா எடுக்கல, சோதனையை நீங்க பெருசா எடுக்கல. என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தருக்காக நிப்பேன்னுவீங்க. அவமானம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. உங்க கண்ணுக்கு எதிராக உங்களை நிந்திக்கும் போது கூட உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரிகிறதுக்கு காரணம் நீங்க தான் குறைஞ்சிட்டீங்களே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் என்ன பண்ணலைன்னா குறையவே இல்லை, ஒரு நாள் குறையவே இல்லை. ஸோ ஆண்டவரே, திறப்பில் நிற்கிறதுக்கு என் மனசை என்ன படுத்துங்கன்னா, எப்படின்னா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களாமா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சிங்கம் மாதிரி. நல்லா சொல்லுங்க, சிங்கம் மாதிரி. நீங்க அசிங்கம் மாதிரி பண்றீங்க, சிங்கம் மாதிரின்னு சொல்லுங்க. நல்ல 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 சொல்லுங்க, சிங்கம் மாதிரி நிக்கணுங்க. வீட்டுக்காரர்கிட்ட சிங்கம் மாதிரி நின்றக்கூடாது, வீட்டுக்கார அம்மாட்ட சிங்கம் மாதிரி நின்றக்கூடாது, அம்மா அப்பாட்ட சிங்கம் மாதிரி நின்றக்கூடாது. எதிரிக்கு முன்னாடி, பிரச்சனைக்கு முன்னாடி, சோதனைக்கு முன்னாடி சிங்கம் மாதிரி பார்த்துக்கலாம்ப்பா. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். என் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஆண்டவரே, அதான் வேதம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைச்சு பழுதா போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையா வைப்பேன். யாருக்காக அந்த வார்த்தைன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழே விழவே விழாது. நான் சொல்றேன், தைரியமே இல்லாம, மனசுல ஒரு பலனே இல்லாம நீங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதுக்கும், மன தைரியத்தோட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கும் அது போதுங்க, அது போதுங்க. அதான் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என் கூட இல்லை, ஒருத்தரும் என் கூட இல்லை. ஆனா கர்த்தரோ எனக்கு
ஆதரவாயிருந்தார். கர்த்தரோ தான் பவுல் அப்படியே அகிரிப்பா ராஜாவே, அவங்க என்ன கொல்ல போறாங்கன்னு தெரியும், இவங்க நினைச்சா எது வேணாலும் பண்ணலான்னு தெரியும். ஆனா அந்த மன தைரியத்தை பாருங்களேன். எங்க நின்னாலும் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனுக்காக ஊழியம் செய்யறவங்க எப்படிதான் நின்னாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எதற்காகவும் பயப்படவே இல்லைங்க. மனசுல தைரியமா தான் இருந்தாங்க. ஆண்டவரோட இருக்கும்போது பேதுரு அங்கேயும் இங்கேயும் சாஞ்சு மனதைரியம் இல்லாம தான் இருந்தாரு. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது, திரும்ப எதிரியை சந்திக்கும் போது, சோதனையை சந்திக்கும் போது எப்படிதான் சந்திச்சார் அப்படின்னா, பரவாயில்லப்பா, என்னை என்ன வேணாலும் பண்ணீங்கப்பா, என்னை இயேசுநாதர மாதிரி சிலுவையில் அடிக்க வேணாப்பா, தலைகில வேணா அடிச்சுங்கப்பா. அந்த தைரியம் தான் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்றதுக்கு ரத்தம் சிந்தப்பட்டது. ஸோ ஆண்டவரே, இனி நான் ஒன்று பண்ண போறேன். நான் எப்படி ஜெபிக்க போறேன்னா, தைரியமா தைரியமா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆயுசு நாட்களை வச்சிருக்கிறாரு. உங்க ஓட்டம் முடியவே இல்லை, உங்க வேலை இன்னும் முடியவே இல்லை. இன்னும் நீங்க நிறைய பேருக்காக திறப்புல நிற்க வேண்டியது இருக்குது. உங்க முழங்கால் இன்னும் நிறைய நேரம் நிற்க வேண்டியது இருக்குது. நீங்க பலத்தோட இருக்கணும், நீங்க சுகத்தோட இருக்கணும், நீங்க தாண்ட வேண்டியது இருக்குது. நீங்களே சோர்ந்து போனா, அடுத்த ஜெனரேஷன் பக்தி உள்ள நீங்களே சோர்ந்து போனா, சோதனையை பார்த்த நீங்களே சோர்ந்து போனா, நீங்களும் நானும் ஜபத்திலேயே உருவானவங்க. நம்ம கொடுத்த விலைக்கிற ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நான் சொல்றேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டு போறதற்கு உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மனதைரியம் இருந்தா தான் நீங்க ஏதாவது ஒன்று விட்டுட்டு போக முடியும். நான் சொல்றேன், எதுவுமே கிடைக்காட்டா போது பரவாயில்ல, அதை குறிச்சு இங்க எதை சம்பாதிச்சாலும் நம்ம போகும்போது கூட ஒன்றும் கொண்டு போறது இல்லை. ஆனா நான் நம்புறேன், அப்படியே கல்லறைக்குள்ள போகிற வரைக்கும் நீங்க எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, தைரியமாய். நான் அப்படிதான் ஆண்டவரத்துல கேட்கிறேன், ஆண்டவரே இந்த தைரியம் மட்டும் எங்க நின்னாலும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இது எனக்கு பலன் இருக்குதுன்னு இல்லை, எனக்கு பேச தெரியும்ன்றதுக்காக இல்லை, எனக்கு ஊழியம் செய்ய தெரியும், எனக்கு ஆள் பழக்கம் இருக்குன்றதுக்காக அல்ல, என் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரே ஒரு தைரியம், ராஜாதி ராஜாவாகிய தேவன் என் கூட இருக்கிறார்ன்ற ஒரு தைரியம். இந்த தைரியம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் வருமானால், நான் நம்புறேன் நீங்க தான் எழுப்புதலுக்கு விதையிட போகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்துல கேட்க போறோம், எனக்கு மனதைரியம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி கண்ணை மூடிட்டு எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிற்பதற்கு முழு பலத்தோட அப்படியே ஜெபமா சொல்லி 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 இந்த ஜெபத்தை முடிப்போம். நம்ம சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, அப்பா பார்த்து, ஆண்டவரே எனக்கு அந்த மன தைரியம் வேணும். நான் தான்ப்பா ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கிறவன், நான் தான்ப்பா ரொம்ப விழுந்து போய் வந்திருக்கிறவன். அந்த மனதைரியம் எனக்கு வேண்டும், அந்த மனதைரியம் எனக்கு வேண்டும். கையை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. இந்த சோதனையெல்லாம் பார்த்தாலும் எனக்கு ஒரு மனதைரியம் தேவை, எனக்கு ஒரு மனதைரியம் தேவை. நீங்க கொடுத்துருங்க ஆண்டவரே, நீங்க ஏன் கூட இருக்கிறத நம்பி சொல்லுங்க சொல்லுங்க முழு பலத்தோட. நான் நம்புறேன் ஜெபிக்கிறவங்களுக்கு அப்படியே நடக்கும். எஸ் எஸ் அப்பா, அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் கட்ட விட்டுருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் அப்படியே பலன் அடைகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் பலன் அடைய பண்றவர். எஸ் எஸ் நீங்க தானே ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போய், எனக்கு பலனே இல்லை, நிக்கிறது கூட பலன் இல்லை. இல்ல, பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ இங்கேருந்து போகும்போதே எப்படி தான் போனோம் அப்படின்னா மன தைரியத்தோடு. நான் சொல்கிறேன், அதுதான் பெரிய மருந்து. அதுதான் பெரிய மருந்து. அவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணியும் நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்திற்கு என்ன இல்லை அப்படின்னா பலனே இல்லை. அதான் சின்ன வயசில் நம்ம நிறைய பேர் சண்டே ஸ்கூலில் பாடுவோம், பயந்தவன் முதுகில் பயணம் செய்யும் பிசாசு எனக்கு எதிரி அப்படின்னு பாடுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த பாட்டு எத்தனை பேர்? நான் எனக்கெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தேன். பயந்தவன் முதுகில் பயணம் செய்யும் பிசாசு எனக்கு எதிரி. அப்போ நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முதுகில் யார் சவாரி பண்ணுவாராமோ? நிறைய பேருடைய முதுகில் பிசாசு குத்தைக்கு போட்டே உட்காந்துட்டான். ஏன் அப்படின்னா இவன் சூப்பர் ஆள்றா, எதை சொன்னாலும் பயப்படுவான்டா, இவன் எதை சொன்னாலும் பயப்படுவான்டா, அவ்வளோதான்டா, இவனை பிடிச்சே வச்சுக்கலாண்ணா. அன்பு தாய் தகப்பனு, மனசை விடல, மனசை விட்டுறாதீங்க. இன்னும் நீங்கள் நிறைய வருஷம் ஓடணும், இன்னும் நீங்கள் நிறைய வருஷம் ஓடணும். ஆனால் உங்கள் மனசை விட்டுட்டீங்கன்னா உங்கள் ஆயுசு நாட்கள் குறைஞ்சிரும், உங்கள் ஆயுசு குறைஞ்சிரும். நீங்கள் ரொம்ப பலவீனப்பட்டுருவீங்க. சரி, நடந்துச்சு, இனி என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இனி என்ன பண்றது? போயிருச்சு, விட்டுட்டோம், இழந்துட்டோம். இனி அதை நினைச்சு 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 என்ன பிரயோஜனம்? நீங்க நினைச்சு நினைச்சு கவலைப்பட்ட உடனே ஏற்கனவே உங்களை ஏத்து பேசணும் இல்ல, ஐயோ இவன் ரொம்ப கவலைப்பட்டு சிக்கா இப்படி ஆயிட்டா அப்படின்னு பரிதாபப்படதா போறாங்களா? இன்னும் கொஞ்சம் பேசதான் போறான் அவன். நீங்க ஒன்றும் இல்லாம போக 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 சுத்தி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பேசத்தான் போறாங்க. அதே நேரத்தில் அட போனா போட்டோம், நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம்? என் தாயின் கற்பத்திலிருந்து நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு போறேன், அவ்வளவுதான். நான் ஒன்றும் இல்லாம தான் வந்தேன். நான் இப்ப போகும்போது எப்படி தான் போறேன்னா, யாருமே எதையுமே கொண்டு போறது, ஒரு அடக்க ஆராதனைக்கு போய் உட்காந்து அடக்க பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், பெட்டியை மூடிக்கலாமா அப்படின்னு கேட்டா ஒருத்தன் ஒரே நிமிஷம்ன்றது போயிட்டு பெட்டிக்குள்ளே விழுந்துட்டான். ஏன்னா இவன் இப்படி மூஞ்சி மேலே பாய்க்கிறான்னா முத்தம் கொடுக்குறானா இருக்கும், பாசமாக இருக்கும்னு நினச்சா முத்தம் ரொம்ப நேரமாக கொடுத்துட்டு இருக்கிறான். என்னடா இவ்வளோ நேரம் முத்தம் கொடுக்குறான்னு பார்த்தா காதில் கொடுக்குறான். அடா இவன் காதில் கொடுக்கல, முத்தம் கொடுக்கல. அப்புறம் தெளிவாக பார்த்தா தான் தெரியுது, இந்த காதில் இருக்கிறது கழட்டிட்டாங்க, ஈஸியாக வந்துச்சு. இந்த காதில் இருக்கிற ஒரு சின்ன குண்டுமணி வரல, கடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடிச்சு எடுத்துட்டான், வாயில கடிச்சு எடுத்துட்டான். பார்த்தா குண்டுமணி. ஏன்னா நான் சொல்றேன், எத்தனை கோடி நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம எப்படி தான் போகணும் தெரியுமா? ஐயோ பென்ஸ் பாஸ்டர் ஒரு 1000 ரூபா வச்சிருவோம்ன்றாங்களா? போடா எர்ரா, அந்த 1000 ரூபா எடுத்தா இன்னும் உருவலையும் செய்யலாம்டா. நான் அடுத்து நம்ம ஒண்ணுமே கொண்டு போக மாட்டோம். நான் சொல்றேன், எல்லாமே இந்த உலகத்துல ஆண்டவர் தந்தது தான். அப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க கவலைப்பட்டோன்னா அது கிடைச்சிருச்சா? நீங்க பயப்பட்டோன்னா அது கிடைச்சிருச்சா? இழந்து போனதெல்லாம் வந்துருச்சா? இல்ல இல்ல, நீங்க தானே சிக்கானீங்க, நீங்க தானே பலவீனப்பட்டீங்க, நீங்க தானே இன்னும் கொஞ்சம் சோர்ந்து போனீங்க. அதே நேரத்தில் தைரியமா மட்டும் இருந்து பாருங்க, மனபலமா மட்டும் இருந்து பாருங்க. நான் சொல்றேன், இழந்ததெல்லாம் திரும்ப வரும். கர்த்தர் உங்க கண்கள் காணாத அற்புதத்தை செய்வாரு. நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க பார்க்கிறதற்கு, நீங்க அதை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு நீங்க நினைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனையோ காரியத்துக்கு நீங்க பயப்பட்டு நீங்க சிக்கானீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தீமையாக முடிஞ்சிருக்கு. சொல்லுங்க, அது தீமையாக முடிஞ்சிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப கலங்கி போனீங்களே பிரதர் சிஸ்டர், ரொம்ப கலங்கி போனீங்களே, இப்போ அந்த காரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க, அதை நினைச்சு பாருங்க, திரும்ப நினைச்சு பாருங்க. நீங்க கலங்கி போனது நன்மையா முடிஞ்சிச்சா தீமையா முடிஞ்சிச்சா? சொல்லுங்க, நன்மையா முடிஞ்சிச்சா தீமையா முடிஞ்சிச்சா? நான் சொல்றேன் 90% நமக்கு என்னவா தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த 5 வருஷத்துல நீங்க அதை நினைச்சு நினைச்சு சிக்காயிட்டீங்க பாருங்களேன். அந்த சிக்னஸ் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தொடருதா? அந்த சுகர் இன்னைக்கு வரைக்கும் தொடருதா? அந்த பிபி இன்னைக்கு வரைக்கும் தொடருதா? அப்போ நோயை வாங்கினதான் மிச்சம். அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் வரல, அது நம்மள ஒன்றும் பண்ணல. அந்த காலத்துல நமக்கு கஷ்டமா இருந்துச்சு,
ஆனா இன்னைக்கு அதை நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நல்லதியா 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 நல்லதியா, அப்படித்தானே நம்ம சொல்றோம். அன்னைக்கு அந்த பிரச்சனை வரலன்னா, அந்த போராட்டம் வரலன்னா, அந்த தள்ளுதல் வரலன்னா நான் எப்படி போயிருப்பேன் தெரியுமா? அன்னைக்கு வந்ததுனால தாங்க நான் இப்படி இருக்கேன், வந்ததுனால தான் இப்படி இருக்கிறேன். ஆனால் அதனால தான் நான் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், எல்லா தகப்பனுக்கும், எல்லா தாய்க்கும் சொல்றேன், நீங்க கர்த்தர் செய்த அற்புதத்தை பலத்தோட பார்க்கணும், நீங்க சுகத்தோட பார்க்கணும். நீங்க அந்த நாட்கள்ல சோர்ந்து போக கூடாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் மோசே மாதிரி என்ன சொல்லணும்னா, 120 வயசுல என் கண்கள் இருளடையல, என் பலன் குறுகி போகலன்னு நீங்க சொல்லணும். 85 வயசுல நீங்க சொல்லணும், 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இப்பவும் இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஆமேன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான், நான் எதையுமே நினைக்க மாட்டேன். என் சூழ்நிலையெல்லாம் இங்க மாறுமா பாஸ்டர்? கை மிஞ்சி போயிருச்சு, நான் இனி யோசிச்சா கூட நடக்காது. ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், இல்லை, என் ஆண்டவரால் மாற்ற முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைங்க. அதான் வேதம் சொல்லுது, எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால், அவருடைய கரத்தினால், அவருடைய கரத்தினால், அவருடைய கரத்தினால் ஆகும். அதான் யோபு சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் என்னை விட்டு போனாலும், நான் என்னை கொன்றே போட்டாலும் என் நம்பிக்கையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என் மனசை மட்டும். அதான் கடைசி அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்றாரு, உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டவரே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஆண்டவரே. உங்களை பற்றி தெரியும்ன்றத அற்புதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சொல்லலாம். ஆனா சோதனைக்குள்ள போகும்போதே அந்த நம்பிக்கை நெஞ்சுக்குள்ள இருக்கணும். அது இப்போ இருக்கணும், அவரை பற்றி எனக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். அதான் தானியேல் சிங்க கபிக்குள்ள போகும்போது ஏன் அவ்வளோ தைரியமா போனான் அப்படின்னா, அவரை பற்றி எனக்கு தெரியுயா, அவரை பற்றி எனக்கு தெரியுயா. அதனால தாங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளைக்கு முன்பாக நிற்கும்போது ஏன் அப்படி நின்னாங்க அப்படின்னு சொன்னா, அவரை பற்றி எனக்கு தெரியும்யா. நீங்களும் கூட ஒவ்வொருத்தருக்கும் அந்த சோதனைக்கு முன்பாக நின்று பிசாசு உங்களுக்குள்ள அவிசுவாசத்தை விதைக்கும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களை பற்றி எனக்கு, உங்க ஒவ்வொரு சூழ்நிலைக்கு முன்பாகவும் போய் நின்று, என் தேவன் சாதாரணமானவர். நீங்க நினைக்கும் போது என் ஆண்டவரை எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆமென். சொல்லுங்களேன், கைய மேல உயர்த்தி, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. இப்ப முழு பலத்தோடு, நீங்க சாதாரணமானவர் அல்ல. அப்படிதான், அப்படிதான். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். ஒரு விஷயம் கூட சேர்ந்து, நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, 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 சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஆமென். நம்பர் 2, இரண்டாவது, ஒரு திறப்புல நிற்கிற ஒரு மனுஷனுக்கு மிக அவசியமானது என்ன அப்படின்னா, உங்களை நீங்களே தட்டி கொடுக்கிறது அவசியமானது. எது அவசியமானது? ஃபர்ஸ்ட் திறப்புல நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னா, மனசு தேவை. மனசை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே,
எல்லாமே போயிடட்டும் பரவாயில்ல, ஆனா எதை மட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்னா, மனசை மட்டும் நீங்க விடாம இருந்தா அந்த சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் போது பழைய பலத்தோடையே நீங்க ஓடுவீங்க, வியாதியோட ஓட மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு தேவை. கண்டிப்பா சொல்றேன், சோதனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே திரும்ப வரும் 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 கண்டிப்பா வரும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் சகலமும். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும்போது அவரையே தேடி அவரையே நாடி பயத்தோட வாழ்ற நம்மளை ஆசீர்வதிக்காம கர்த்தர் இருப்பாரா? நம்மளை சுகமா வைக்காம இருப்பாரா? உங்களையும் என்னையும் கைவிட்டுருவாரா? அவரு கைவிட்டுருவாரா? அதாங்க நான் ஆண்டவரத்துல கேட்கிறது. அப்படி கை விட்டுருவீரா ஆண்டவரே? நீர் அவங்க எல்லாம் வாழ்றாங்க, என் பிள்ளை வாழ வேண்டாமா? நீங்க வாழ வேண்டாமா? நீங்க யார் பணத்தை புடுங்குனீங்க? யார்கிட்ட சண்டைக்கு போனீங்க? யாரை வஞ்சிச்சீங்க? இல்ல இல்ல, நம்ம யாருடைய பணத்தை திருடலையே. நான் நம்புறேன், அவங்களை பக்தி இல்லாதவங்களே வாழும்போது எல்லாருக்கும் பெய்கிற மழை அந்த மனுஷனுக்கு பெய்யும் போது நமக்கு வித்தியாசமா பெய்யாது? சொல்லுங்க. எகிப்தின் ஜனங்களுக்கும் கோசை நாட்டில் உள்ள ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணின கர்த்தர் உங்களுக்கும் அந்நியனுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணாம இருப்பாரா? வித்தியாசத்தை உண்டு பண்ணாம இருப்பாரா? வித்தியாசப்படுத்துவார், வித்தியாசப்படுத்துவார். அவங்க ரொம்ப திட்டட்டும், அவங்க ரொம்ப கேவலப்படுத்தட்டும், அவங்க எவ்வளவு இறக்குறாங்களோ நீங்க தாழ்ந்துட்டே போங்க, நீங்க தாழ்ந்துட்டே போங்க. ஒன்னு நினைச்சுக்குங்க, அவன் பார்க்க 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 கர்த்தர் உயர்த்தி 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 அவன் நினைச்சிருக்காத அளவிற்கு அவன் திட்டினதை மறுக்க கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அதான் வேதம் சொல்லுது, பட்டு போன விருட்சத்தை திரும்பவும் நான் தழைக்க பண்ணுவேன், தழைக்க பண்ணுவேன். உங்க மரம் பட்டு போச்சா சோர்ந்து போகாதீங்க, உங்க மரத்தை கர்த்தர் திரும்ப தழைக்க பண்ணுவார். அது உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லா மரத்தை விட பெரிய மரமா வளரும். அந்த மரத்துல நிறைய காய் கனிகள், அந்த மரத்தை தேடி நிறைய பேர் வருவார்கள். ஆமேன் சொல்லுங்க. சோ நம்பர் 2, ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது ஒரு திறப்பில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையான ரெண்டாவது அபிஷேகம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை தட்டி கொடுப்பார். அது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு நீங்களே சில நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டி கொடுக்கணும். இந்த உலகத்தில் தட்டி கொடுக்குறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, குறை சொல்றவங்க பெருகிட்டாங்க, எப்போ விழுவாங்க அப்படின்னு பார்க்குறவங்க பெருகிட்டாங்க, பொறாமப்படுறவங்க பார்க்குறவங்க பெருகிட்டாங்க. அதுவே ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க கூட அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். அப்போ நம்மளை நான் சொல்றேன், யாருமே என்ன உற்சாகப்படுத்த வேணாயா, என்ன நானே உற்சாகப்படுத்துவேன்டா, நானே தட்டி கொடுப்பேன். எனக்குள்ள இருக்கிற உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றொண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில்வீரை அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் வில் உறுதியாய் நின்றது. அது சர்வ வல்லவருடைய புயங்களினாலே பலத்தன, இதனால் அவன் இஸ்ரவேலின் மீட்பும் கண்மலையுமானான். அப்படிதான் இருக்கணும், நம்மளை தட்டி கொடுக்கணும். அப்படிதாங்க. நான் இது என்னுடைய அனுபவத்தை தான் சொல்றேன். தட்டி பரவாயில்லடா, ஓகே நெக்ஸ்ட் போ, நெக்ஸ்ட் போடு, பரவாயில்ல, வலியா சரி தேங்க்யூ, அவமானம் தானே, பரவாயில்ல விட்டுரு, பரவாயில்ல விட்டுரு, அவர் தான் இருக்கார்ல, அதுக்காக என்ன பண்ண முடியும், செத்துறவா முடியும், அதெல்லாம் முடியாதுல்ல அப்படின்னு இன்னொருத்தட்ட பேசுறதோ இல்லையோ, எங்கிட்டயே தூசியை உதறி போடு, போலாம் பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேரை தாண்டி தானே வந்திருக்காங்க, நீ என்னமோ புதுசாக தான் அனுபவிக்கிறியா? ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சுட்டாங்களா?
உனக்கு இதெல்லாம் பெரிய புதுமை இல்லடா, நீ தாண்டித்தானே ஆகணும். அப்படி நான் ரொம்ப பேசுறது ஒன்று ஆண்டவரோட, இன்னொன்று என் கூட. அதான் நீங்கள் உங்கள் ரகசியத்தை கையாளணும்னா ஒன்று மட்டும், மற்றவங்கள்ட்ட பேசுகிறத நிப்பாட்டிங்க, ரகசியத்தை கையாண்டுருவீங்க. ரொம்ப எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் பாஸ்டர் அப்படின்றவங்களுக்கு ஒரே மருந்து, நீங்கள் எத்தனை ஜெபம் பண்ணாலும் திருந்த மாட்டீங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே, அதை மாதிரி ஆண்டவரிடத்தில் மனசு விட்டு பேசணும், நிறைய பேசணும். சும்மா ஜஸ்ட் போகும்போதெல்லாம் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒன்றொன்னா ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் எல்லாத்தையும் சொல்கிறோம், ஏன் ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியாதா? சொல்லணும். அதுக்கு வரைமுறையெல்லாம் சொல்ல வேண்டாம், அப்படியே அவரை பார்த்து சும்மா அப்படி சொல்லுங்கள், இப்படி இருக்க ஆண்டவரே, இப்படி இருக்க ஆண்டவரே, என்ன பண்ணுறேன்னு தெரியல ஆண்டவரே. அப்போது ஒரு திறப்பில் நிற்கிற தேவ பிள்ளைக்கு ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தமாக சொல்லுங்கள், அப்படியே தட்டுங்க பார்க்கலாம். ஒரு தட்டு, நீங்கள் தட்டுங்க, அடிச்சிடாதீங்க, கையை அடித்து உடச்சிட போகிறீங்க. நல்லது, சரி, நல்லது, நல்லதுப்பா. பரிசுத்தவான்கள் செஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, அதாங்க அவங்க ஓடினாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பவர் இருந்து, என்ன பவர் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ கலங்காது, என்னை பற்றி யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி யாரு என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஆனா நான் சொல்லுவேன், என்னை பற்றி நான் எப்பவுமே எப்படிதான் நினைப்பேன் அப்படின்னா, நான் பெஸ்டா இல்லையா, நீங்க பெஸ்டா இல்லையா? நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்குது. நான் உங்களை மாதிரி பிரசங்கம் பண்றேன்னா பெஸ்ட்னு சொல்றதுக்கு, நான் சொல்றேன், இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட எல்லாருமே பெஸ்ட் தாயா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் அடைய வேண்டிய மிகப்பெரிய வெற்றி என்னென்ன, ரட்சிப்பு. அதுக்கு அப்புறம் தாங்க காரு, பங்களா, வீடு, மதிப்பு, மரியாதை, சம்பளம் எல்லாமே கிடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா இல்லையா? இனி எக்ஸ்ட்ரா தான். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. சந்தோஷம் இல்லையா? என்ன அதை சொல்லிதானே பாஸ்டர் திட்டுறாங்க, நீ இருந்து எதுக்கு, உன்னை பெத்ததுக்கு, நீ வளர்ந்ததுக்கு என்ன அப்படி சொல்லி தானே திட்டுறாங்க. இல்லை இல்லை, நான் இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும். ஆமோதிக்கிறீங்களா? இனி உங்களை குறித்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவனை பார்த்து நீங்க கவலைப்படவே கூடாது. அவன் முன்னாடி என்ன ஆயிட்டீங்க, யாருக்கு நடக்காது உங்களுக்கு நடந்துருச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையோ, அவங்க எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்காங்களோ, நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க. மெத்தையில படுத்துக்காங்க, நான் பாயில படுத்துறேன். மெத்தையில படுத்தாலும் உருண்டு உண்டு தானே படுக்கிறாங்க, தூக்கம் வரல இல்ல. பாயில படுத்தாலும் நிம்மதியா தூங்குறீங்க இல்ல. இதை விட வேற என்னங்க வேணும் சொல்லுங்க. அவங்கள பார்த்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி தலை குனியதுக்கு என்னங்க இருக்குது? அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட்டு மாயை பின்பற்றதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை நீ கண்ட, என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்ட, உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன குறை வச்ச, என்ன உனக்கு நான் தரல, நீ இன்னொருத்தரை தேடி தேடி போறியே. அதான் ஆண்டவர் சொல்ற, இன்னொருத்தரை தேடி தேடி போறிய மகளே, தேடி தேடி போறிய. அவங்க பெஸ்ட், இவங்க பெஸ்ட், இவங்க கிடைக்குமா? நான் உனக்கு என்ன குறை வச்ச? நீ என்கிட்ட தானே வந்திருக்கணும், நீ என்ன தானே தேடி இருக்கணும், நீ என்ன விட்டு ஏன் மாயை பின்பற்றின? ஆண்டவர் நிறைய பேர் மேல வருத்தமாவே இருக்காரு, வருத்தமாவே இருக்காரு. நான் சொல்றேன், சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? மிகப்பெரிய தவறு. அவன் அவ்வளவு தப்பு பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போகாததாங்க தப்பு. ஆண்டவர்கிட்ட போகாதது மட்டும்தாங்க தப்பு. அதான் சாமுவேலை பார்த்து சொல்றாருல்ல, எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கிங்க. அதான் நிறைய ஐயா மாதிரி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் வேண்டிக்கிங்க பாஸ்டர். அதான் எனக்கும் சேர்த்து என் மனைவி ஜெபம் பண்றாங்கல்ல, எனக்காக கொஞ்சம் வேண்டிங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக யாரும் வேண்ட முடியாதுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நம்ம வேண்டிடலாம்.
ஆனா நமக்காக நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் வேற யாரையும் பார்க்க மாட்டார். என் பிள்ளை வந்து நிக்கிறானான்னு மட்டும்தான் பார்ப்பாரே தவிர இன்னொருத்தரெல்லாம் பார்க்க மாட்டாரு. உங்க பிள்ளை கலெக்டரா இருக்கலாம் ஐயா, அம்மா, உங்க பிள்ளை கலெக்டரா இருக்கலாம், அவன் ஊருக்கு எல்லாத்துக்கும் கலெக்டர். ஆனா உங்களுக்கு கலெக்டர் கிடையாது, உங்களுக்கு பிள்ளை. உங்களுக்கு பிள்ளை ஆபீசருக்கு முன்னாடி வேணா ஒருத்தரை அனுப்பி சொல்லிவிடலாம், ஆனா உங்க பிள்ளை உங்கள்கிட்ட வரணும். அவன் உங்களுக்கு மகன் தான். அதே மாதிரி தானே அப்பாவுக்கு இருக்கணும். நீ ஊர்ல யார் வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர், பிரதர், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வேணாலும் உங்களுக்கு வந்திருக்கலாம், செழிப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம், நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், எல்லாரும் உங்களை பார்த்து கை எடுக்கலாம். ஆனா தூக்கி விட்டது அவர் இல்ல, உன்னை கை பிடிச்சு விட்டது யாரு? கீழே கிடக்கும்போது உன்னை நான் தானப்பா தூக்கி, உன்னை வளர்த்துனது யாருப்பா? உன்னை அலங்கரிச்சது யாருப்பா? உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது யாருப்பா? ஒண்ணுமே இல்லாத இருந்த உன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்கி வளர்த்து அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீ இன்னொருத்தரையா வைக்கிற? கர்த்தருக்கு நீங்க தான் தேவை. சிஸ்டர், பிரதர், இழக்கிறது ரொம்ப ஈஸி, இழக்கிறது ரொம்ப ஈஸி, பெற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். சில காரியத்தை இழந்தா திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கவனம், இழந்துடாதீங்க. ஆண்டவர் வந்து சில காரியத்தை கொடுத்துட்டு நீங்க சரியில்லைன்னா தூக்கி இன்னொருத்தங்க, அவரை பொறுத்த அளவுல வேலையை அவர் ரொம்ப நேரம் விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாது. பென்ஸை நம்புவாரு, கொஞ்சம் நம்புவாரு, 2 டைம் எச்சரிப்பாரு, உன்னதாண்டா நம்புறேன், உன்னதாண்டா நம்புறேன், உன்னதாண்டா நம்புறேன். நான் சரியில்லை அப்படின்னா அதுக்காக ஆண்டவர் அமைதியா இருக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒருத்தரிடத்திலிருந்து வரும். அவர் அது தடுக்க முடியாது. இந்த ஆல் நைட் பிரேயருக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வராட்டி இன்னொருத்தர் ஜெபிக்கிறதுக்கு இந்த இடத்துல கண்டிப்பா வருவாங்க. நம்ம தான் பாதிக்கப்படுவோம், நம்ம தான் வெட்கப்பட்டு போவோம், நமக்கு தான் எதுவும் கிடைக்காது. அதனால இழக்கிறது ரொம்ப ஈஸி பிரதர், வாலிப தம்பி தங்கச்சி, இழக்கிறது ரொம்ப ஈஸி, இழந்துராத. அதான் யோசேப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்குன்னு ஒரு காலம், பாக்கெட்ல எப்பவுமே பணம் இருக்கும் அவனுக்கு. சில காலத்தையும் ஆண்டவர் நமக்கு அப்படி தந்துருவார், எல்லாமே நடந்துட்டே இருக்கும். அந்த காலத்துல கவனமா இல்லாத ஒரு மனுஷன் திரும்ப அந்த மாதிரி ஒரு காலம் வருமானு தெரியாது பிரதர். நிறைய பேர் அதுல மிஸ்டேக் பண்றாங்க. அந்த வருகிற காலத்துல பாத்தீங்கன்னா தான் தோண்டித்தனமா நினைச்சதெல்லாம் வாங்குறது, நினைச்சதெல்லாம் பண்றது, அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்றது. ஐயோ, என்ன அடக்குனா இருக்கிறாங்களா? கேட்டா நமக்கு தான் வருது இல்ல, நமக்கு தான் அப்படி பண்ணுது இல்ல, நான் தான் அப்படி போஸ்டிங்ல இருக்கலாம் போயிடுச்சுன்னா. அதனால ஆனா இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில வந்து அவன் இழந்ததை திரும்ப ஆண்டவர் தந்திருப்பாரு. ஆனா ஏன் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும், கடைசி லாஸ்ட் மூமெண்ட் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள சாக போறான். அப்போ கூட சூனியக்காரிகிட்ட தான் போய் நிக்கிறானே தவிர ஆண்டவர்கிட்ட போய் நிக்கணும்ன்ற எண்ணமே வரலங்க. அவனை ராஜாவாக்குனது யாரு சொல்லுங்க? ராஜாவாக்குனது யாரு? கர்த்தர் தானே. கழுதையை தேடி வந்தவனை கர்த்தர் ராஜாவா மாத்தினார்ல. பென்னியமின் கோத்திரத்துல என் கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் எங்க தகப்பன் வீட்டில் ரொம்ப சின்னவன், என்னால முடியாதுன்னு சொல்லி ஓடி ஒளிஞ்சவனை கொண்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டி நீ தாண்டா ராஜான்னு கைத்தட்ட சொன்னவர் அவர் தானே. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, தப்பு பண்ணிட்டேன்னு வரும்போது அப்பாட்ட தேடி வரணுமா வரக்கூடாதா? சிஸ்டர், வரணுமா வரக்கூடாதா? பிரதர், வரணுமா வரக்கூடாதா? உங்களை உயர்த்தினது கர்த்தர் தானே பிரதர், அம்மா, உயர்த்தினது ஆண்டவர் தானே. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் மனுஷன்ட்ட ஏங்க ஓடி போறீங்க? ஏன் ஓடி போறீங்க? குப்பையில கிடந்து உங்களை தானே தூக்கி கர்த்தர் கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. கோபுரத்தில் தானே இருக்கீங்க இன்னைக்கு. இந்த கோபுரம் எங்க இருந்து வந்துச்சு? உங்க உழைப்புல வந்ததா? உங்க திறமையில வந்ததா? உங்க ஜெபத்துல வந்துச்சா? உங்க ஊழியத்துல வந்துச்சா? கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் போட்ட பிச்சை, அவருடைய கிருபை. அவர் என்னமோ இறக்கம் வச்சு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் தேட போக முடியுமோ எல்லாரையும் தேடுவோம். ஆனா ஆண்டவருக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? சரி ஆண்டவரே போறேன், கூட இருங்க. அதுலயும் அவரை வேலைக்காரனா தான். நான் இப்ப அந்த அரசியல்வாதியை பார்க்க போறேன், கொஞ்சம் கூட இருப்பீங்களா?
அங்கே கோர்ட் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு ஆண்டவரே, கொஞ்சம் கூட வர்றீங்களா? இப்பவும் வேலைக்காரனா தான் அவரை வச்சிருக்கோமே தவிர, நீங்க போங்கப்பா, நீங்க இல்லாம நான் என்னப்பா செய்வேன்? அப்படி பேசுறீங்களா? யாருக்காக இந்த வார்த்தையை சொல்றாருன்னு தெரியாது. வந்துருங்க, கர்த்தர் இடத்துல வந்துருங்க, கர்த்தர் இடத்துல வந்துருங்க. அவரை தவிர வேற எங்க போனாலும் ஆசா தன் காலிலே வியாதி கண்டு கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆனா முடிவு என்ன சொல்லுதுன்னா, அந்த வியாதி சுகமாகாமலே செத்துட்டாங்க. கர்த்தர் ஏன் இப்படி அங்கலாய்ப்பா சொல்றாருன்னா, வியாதி வந்தாலாவது என் பிள்ளை திரும்பி என்கிட்ட வரமாட்டானா? இளையகுமாரன் தன் தகப்பனாரை விட்டு கடந்து போகும்போது அவங்க அப்பா அத்தனை சொத்தை அவன் அழிச்சான் இல்ல, அவன் அழிச்ச சொத்தை எதையாவது திரும்பி கேட்டார் அவரு? அவர் இளையகுமார்ட்ட எதிர்பார்த்த ஒன்னே ஒண்ணுதான், திரும்பி அவன் வந்தா போதும்னு மட்டும்தான் எதிர்பார்த்தாரு. பணம் எல்லாம் போட்டுப்பா, நீ சாட்சியை கெடுத்துற, சரி பரவாயில்ல, அது கூட பரவாயில்ல. இங்க இருக்கிற இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் பேசுறாரு. உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே ஆண்டவர் கேட்கல ஐயா, அம்மா ஒண்ணுமே கேட்கலம்மா. நீ ஆண்டவருக்கு வேணும், நீ ஆண்டவருக்கு தேவை. நீ ஏன் பரிகாரிகளை தேடி போற? நீ ஏன் பரிகாரிகளை நான் இல்லையா? நான் உனக்கு இல்லையா? என்னை விட்டு நீ மாயை பின்பற்றுவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ கண்ட? என்ன அநியாயத்தை நீ கண்ட? என்ன அநியாயத்தை கண்ட? நீ ஏன் அவங்கள பின்பற்ற? கைய மேல உயர்த்தி எப்போனாலும் நீங்க தான்ப்பா எனக்கு, நீ எனக்கு வேணும். தப்புதான்ப்பா, உன்னை உயர்த்தினது அவங்களாப்பா, உன்னை உயர்த்தினது அவங்களாப்பா. அவங்க தான் காரணமா இருந்தாங்க நீ சொல்ற. ஏன் வேற ஒருத்தரை காரணமா வச்சு கர்த்தர் ஒன்னு உயர்த்த முடியாதாப்பா? உயர்த்த முடியாதாப்பா? கைய மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. முழு பலத்தோட எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். மீண்டும் பாவியாய் உம் சமூகத்தில் வந்துள்ளே, மீண்டும் சிலுவையில் உம்மை அறைந்திட்ட பாவினா திரும்பி வருகிறே, மானம் திரும்பி வருகிறே. வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். உம் வீட்டினில் ஒரு மூலையில் இடம் தந்தால் போதும், உம் இதயத்தின் ஒரு ஓரத்தில் இடம் தந்தால் போதும். திரும்பி வருகிறே, மானம் திரும்பி வருகிறே, திரும்பி வருகிறே, மானம் திரும்பி வருகிறே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, திறப்பில் நிற்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு மனசு முக்கியம். நம்பர் 2, திறப்பில் நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தட்டி கொடுத்தல் முக்கியம். நம்பர் 3, மூணாவது, திறப்பில் நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த தடை வந்தாலும்
நான் எதையுமே நிறுத்த மாட்டேன், ஓடிட்டே இருப்பேன் அப்படின்ற எண்ணம் அவசியம். அது உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். நிறுத்த மட்டும் கூடாது. ஏசேக்க மூடிட்டாங்கன்னா சித்னாவில் போய் கால் வைக்கணும். சித்னாவை மூடிட்டாங்கன்னா ரகபோத்தில் கால் வைக்கணும். சித்னா முடிஞ்சிரும், ஏசேக்கும் முடிஞ்சிரும். ஆனா ரகபோத்து அங்க உங்களை எதிர்ப்பார் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க உங்களை எதிர்த்தவங்க, பகைச்சவங்க அத்தனை பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நிறுத்திடக்கூடாது. அதான் போற இடம்லாம் இப்ப பண்றானே, விட்டுறலாம். நீங்க ஏன் விடுறீங்க? யாருடையது? எல்லாம் அவர் தானே கொடுத்தாரு. நஷ்டம் எனக்கு இல்லை. நஷ்டம் யாருக்கு அப்படின்னா அவருக்கு தானே நஷ்டம். அதனால ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்கணும். நான் என் ஜெபத்தையோ என் ஓட்டத்தையோ எந்த தடை வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன்னா நிறுத்தவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க.